பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய், உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து காலை பொழுதும் நோக்கி செபிக்க எங்களை அழைத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று கொடுத்த வார்த்தையானது, நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய், உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தையை பாருங்க. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய்யணுமா? நன்மை செய்ய நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம செய்யாமல் இருக்கிறதும் பாவம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்யணும்? இருக்கவங்களுக்கு செய்யணுமா, இல்லாதவர்களுக்கு செய்யணுமா? அப்போதான் நம்ம இருப்பவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க நமக்கு திரும்பி செய்வாங்க. அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஆனால் இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்யும்போது அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு நன்றி செலுத்துவாங்க. இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். யாருக்கு? இறை பற்று உள்ளோருக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்கார். அப்போ உனக்கு கைமாறு கிடைக்குமா? அவர்களால் எழாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் படைச்ச கடவுள் நமக்கு நிச்சயமா அதற்கு பலனை தருவார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார்னு சீராக் ஞான நூல்ல அதிகாரம் 12 1-2 வார்த்தைகளில் கொடுத்திருக்காரு. நன்மை செய்வதை யாருக்கு செய்யணும்? நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும். ஏழை எளியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அனாதைகளாய் அழைகிறார்கள். முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இருக்காங்க, கைவிடப்பட்ட தாய் தகப்பன் இருக்காங்க. நான் யாரிடத்துல செல்வேன் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கு. யார் என்னை கைவிட்டாலும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்யும்போது அவர்கள் நமக்கு எதுவுமே திருப்பி செய்ய முடியாது, நன்றி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். கைமாறு ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு வரும். அப்போ நம்ம இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கேட்டு ஆண்டவரிடத்துல செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உதவி செய்யும் போது நாங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் என்று அந்த நாளில் நீங்கள் எங்களை வழிநடத்துங்கப்பா. தூய ஆவின் துணையை கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டுமா இவங்க எஞ்சி கொண்டாடுகிறப்பா. இந்த நாளில் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, அந்த முதிர் வயதில் தள்ளாடுற வயதில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் தவிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்கள் உடல் சுகத்தை கொடுத்து வெள்ளனை கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோப்பா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய கொண்டாடுகிறோம். ஆமென்.